குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இந்த செஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஜியோகிராஃபியோட ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரடக்ஷன் செஷனில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு இன்ட்ரடக்ஷன் செஷன் வழியாக உங்களுக்கு நான் ஒரு புவியியல்ல தரம் 13 மாணவர்கள் இருக்கலாம், சம்டைம் தரம் 12 மாணவர்கள், அல்லது இந்த வருடம் ஏழவர் எடுத்தாக்கள் ஓலவர் எடுத்தாக்கள் கூட இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி இருக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இன்னைக்கு எஸ் எல்லாருக்கும் ஏற்ற வகையில தான் இன்றைக்கு இந்த செஷன் போகும். இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வகுப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு நடக்கும். சரியா? இப்ப இந்த பிரதான பண்ற மாணவர்கள் யார் என்று சொன்னா, இந்த வருடம் அதாவது 2024ஆம் ஆண்டு ஏலெவல் பரீட்சையில வந்து பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற மாணவர்களோட தான் நாங்கள் இந்த புவியியலுடைய இந்த சேட்டிட்டம் 3 மாத சேட்டிட்ட கற்கை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப அந்த அடிப்படையில வந்து மாணவர்களோட நீங்கள் ஏற்கனவே போன வகுப்புகள்ல சிலபஸ் முடிஞ்சிருக்கும், முடியாம இருக்கும், ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு நிலைமையில வந்து நாங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோக்கம் வந்து மாணவர்கள அடைவு மட்டத்தை ஏ ஆக்குறது. இப்ப ஏ ஆக்குறதுன்னு சொன்னா 75 மேதாம் பிள்ளைகள், அதே சமயம் 99 மேதம். ஆனா எங்கள்ட ஏ வந்து எப்பவுமே ஹை லெவல்ல இருக்கணும்னு சொன்னா, இப்ப ஏ லெவலை பொறுத்தவரையில வர ஏ வந்து ஒவ்வொரு ஏயும் வந்து உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போது. அது ஒவ்வொரு பாடங்களில் பாடமாக இருந்தாலும் சரி, அந்த பாடங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஏயுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அந்த வகையில இன்றைக்கு நாங்க ஆடத்துல நிறைய புள்ளி ஏற்படுறதுதான் எங்களோட டார்கெட் இருக்க போகுது. அப்ப இந்த டார்கெட்டுக்கு நான் ஒதுக்கி இருக்கிற காலம் வந்து 3 மாசம். இப்ப 3 மாசம் நீங்க நினைக்கலாம் சார் எப்படி முடிப்பாருன்னு சொன்னா, நான் வந்து என்னை பொறுத்த நான் இங்க வந்து உங்களோட சிலபஸை வந்து நான் இங்க படிச்சு தாரதுன்னு இல்லை. நாங்க இங்க கொண்டு வந்து 5 வருஷம் பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் நடக்கும். 2019ஆம் ஆண்டு உங்களோட புதிய சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 2023 கடைசியா நடந்த பேப்பர். அப்ப இதுவரைக்கும் உள்ள பாஸ் பேப்பருடைய டிஸ்கஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்கீடு செய்து நாங்க நடத்தி கொள்வோம். அதே போல உங்களுக்கு வந்து முதல் பேப்பர் டிஸ்கஷன் நடக்கும். அதை தாண்டி உங்களோட பௌதீக புவியியல் சரி, மானிட புவியியல் சரி, செயல்முறை புவியியல் சரி, 3 புவியியல்லையும் தரம் 12, 13 இந்த 2 வகுப்புகளுக்கும் ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து தனித்தனிய ஒவ்வொரு அலகுகள் வயசாயும் உங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வழிப்படுத்துறதுக்காகத்தான் வழிப்படுத்துற மாதிரி தான் இந்த 3 மாத சேற்றிடம் தான் அமையப்போம். உங்களோட பல இப்ப மாணவர்கள் இணைஞ்சிருக்கிற மாணவர்களுக்கு வந்து பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கும். நாங்கள் இந்த சூமின் முடிவுற கட்டத்துல வந்து நாங்க அதை பற்றிய உங்களோட கேள்விகள், உங்களோட சந்தேகங்களுக்கு உரிய பதில்களை வழங்கி தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில இன்றைக்கு நாங்கள் இந்த குறித்த ஒரு மணித்தியாலும் தான் இன்றைக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் என்றபடியா, அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போகணும் என்ற அடிப்படையில இன்னைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் செஷன்ல புவியியல் அறிமுகம் சம்பந்தமான, அதாவது மாணவர்கள் பரீட்சையில எப்படி அடைவு மட்டத்தை ஏ அதாவது தாண்டி அவர்களுடைய ரிசர்ச் எப்படி எடுத்துக்கொள்ளும் அதற்கேற்ற வழிமுறைகளோட இன்றைக்கு நாங்கள் புள்ளி வழங்குற திட்டம், அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட பார்த்துக்கொள்ளும். அறிமுகம் நீங்க கொஞ்சம் இருக்கும். இது முழுக்க முழுக்க மாணவர்களினுடைய பங்களிப்போட இருக்கணும். ஆசிரியர் தண்ட கடமை செய்தா பிள்ளைகளுங்க வந்து உங்களோட டவுட்களை கேட்கதான் இந்த கிளாஸ் அவசியம் இல்லை. எல்லாருமே உங்களோட சந்தேகங்களை கேட்டு இந்த கிளாஸை வந்து தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில இந்த முதலாவது வந்து இது உங்களோட புள்ளி திட்டம். அதாவது உங்களுக்கு ஒரு பேப்பர் என்ன ஸ்ட்ரக்சர், என்ன ஒரு கட்டமைப்பில உங்களோட புவியியல் பாட பேப்பர் வருமென்றதுதான் நான் இதுல போட்டிருக்கிற விதம். அதாவது உங்களுக்கு தெரியும் என்னடா, இதுல வந்து சில பேர் பேப்பர் செய்து பார்த்திருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட்டான பேப்பர், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்ல ஒரு கட்டமைப்புக்கு ஏற்ப புவியியல் பேப்பர் செய்து பார்த்த மாணவர்களும் இருப்பீங்க. செய்து பார்க்காமல் புவியியல் பாடத்தை மட்டும் தெரிஞ்ச மாணவர்கள், பேப்பர் எப்படி வரும் என்ற ஒரு கட்டமைப்பு தெரியாத மாணவர்கள் எல்லாருமே இதுல இணைஞ்சு கொண்டிருப்பீங்க. அந்த அடிப்படையை நான் முதலாவது விஷயமாவே உங்களுக்கு அந்த பேப்பரின் கட்டமைப்பு தொடர்பான ஒரு சிறிய அறிமுகத்தை இன்றைய வகுப்புக்கு செய்யலாம் இருக்கிறேன். அந்த அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா,
இதுதான் உங்களோட அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டமைப்பு இப்படித்தான் இருக்க போகுது. எப்படின்னு சொன்னா உங்களுக்கு 2 பேப்பர் எக்ஸாமுக்கு நடக்கும். புவியியல் 1, புவியியல் 2 என்று சொல்லி 2 பேப்பர் நடக்கும். ரெண்டும் 2 நாட்களாகத்தான் நடக்கும். ஒரு நாள் புவியியல் 1 நடந்தால் இன்னொரு நாள் புவியியல் 2 ஒவ்வொரு பேப்பரும் 3 மணித்தியாலம் 10 நிமிடம். புவியியல் 1 3 மணித்தியாலம் 10 நிமிடம் இடம்பெறும். அதே போல புவியியல் உங்களுக்கான வந்து செலக்ட் பண்றதுக்குரிய டைமாக அது இருக்கும். என்னென்ன கேள்வியை நீங்க சாய்ஸ் பண்ண போறீங்க அந்த டைம் தான் 10 நிமிஷம். அப்ப அந்த 3 மணித்தியாலத்துக்கு தான் நீங்க செய்ய போறீங்க. அதுல வந்து உங்களுக்கு 2 பேப்பர், ஒன்று புவியியல் 1, மற்றது வந்து புவியியல் 2. அப்ப இந்த புவியியல் 1 பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புவியியல் 1 பிள்ளைகள் உங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி வரப்போகுது, எப்படியான அமைப்புல இருக்க போகுதுன்றதை வந்து நான் இதுல சொல்ல போறேன். அப்ப பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 சொல்லி புவியியல் 1 பேப்பர்ல ஒரு நாள் நடக்கிற புவியியல் 1 பேப்பர்ல 3 பகுதிகள் இருக்கு. பகுதி 1 சொல்றது 40 MCQ கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 5 விட தரப்படும். 5 விடையில இருந்து சரியான விடையை நீங்க தெரிவு செய்து அதை வந்து இங்க புள்ளடித்தாள்ல வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப உங்களுக்குரிய அந்த விடயம் வந்து சம்டைம் புள்ளடித்தாளாக இருக்கலாம், சில விட அதுல உள்ள பிரேக்கெட்டுகளை வந்து ஆன்சர் போன்ற மாதிரியும் இருக்கும். அது மாற்றங்கள் வந்து இடம்பெறும். அதற்கேற்ற போல நாங்க செய்து கொள்ளலாம். அப்ப மொத்தமா உங்களுக்கு 40 MCQ கொஸ்டின்ஸ் வரும். அதுல சரியான விடையை வந்து தெரிவு செய்யணும். அந்த MCQலயும் வந்து எப்படி இருக்கும் என்றா பிள்ளைகள், முதல் 10 கேள்வியும் வந்து உங்களுக்குரிய செயல்முறை புவியியல். புவியியல்ல வந்து 3 புவியியல் இருக்கும். செயல்முறை புவியியல், பௌதிக புவியியல், மானிட புவியியல். முதல் 10 கேள்வியும் செயல்முறை புவியியல். அடுத்த இருக்கிற 15ல இருந்து 30 வரையிலான கேள்விகள், அதாவது முதல்கள் உங்களுக்குரிய பௌதிக புவியியல் சார்ந்த வினாக்கள். அது தரம் 12ல உள்ள பௌதிக புவியியல், 13ல உள்ள பௌதிக புவியியல், இவை வினாக்கள் இருக்கும். அதுக்கு அடுத்ததா வர 15 வினாக்கள் பிள்ளைகள் உங்களுக்குரிய மானிட புவியியலோட சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கும். மொத்தமா 40 கேள்வி வரும். 15 15 30 வங்காள ஒரு 10 கேள்வியும் சேர்த்து 40 MCQ கொஸ்டின்ஸ் வரும். இப்ப 40 கேள்விக்கும் புள்ளிகள் 40 தர 1 40 புள்ளிகள் தான். ஆனா அந்த ஒவ்வொரு புள்ளியும் உங்களுடைய தீர்மானிக்கும். அதுக்கேற்ற கைடன்ஸை வழங்க போறதா இந்த கிளாஸா இருக்க போகுது. உங்களுடைய MCQ கொஸ்டினுக்கு நீங்கள் நிறைய பிராக்டிஸ், அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் உங்களுக்கு MCQ வந்து அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அதாவது அப்படின்னு சொன்னா கிளாஸ் ஒன்று நடக்கிறதுக்கு முதலே நான் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்க அதை பிரிண்டோ அல்லது கையேடுகளை பிரிண்ட் எடுத்துக் கொள்ளையிலும், இல்லைன்னு சொன்னா வச்சு பார்க்கல வேண்டாம், அப்படி பார்த்துக் கொள்ளையிலும். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் பிராக்டிஸ், அதாவது பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவ்வளவு நாங்கள் என்ன செய்து கொள்ள இயலும் என்று சொன்னா இந்த MCQ கொஸ்டின்ல வந்து சரி எடுத்துக் கொள்ள இயலும். மற்றது பிள்ளைகள் இந்த ஜியோகிராபியை பொறுத்தவரை 12 13 2 பாடத்தினோட ஹை நூல் மிக முக்கியம். ஹை நூல்ல உள்ள விடயங்களைத்தான் அவர்களும் அங்க பேப்பர் மார்க்கிங்ல கூட எதிர்பார்ப்பது. என்று சொன்னா புள்ளி விவரங்கள் சரி, எந்த டேட்டாவாக இருந்தாலும் அவர்கள் அதிக அளவில் நோக்குறது வந்து கைவர் இல்லை. முழுக்க தரம் 12 13 கை நூலில் உள்ள விடயங்களாகத்தான் அந்த பாடம் உங்களுடைய என்ன சொல்ற பரீட்சையில மார்க்கிங் சிஸ்டம் வந்து அமைஞ்சிருக்கு. சரியா? ஓகே. அப்ப அந்த 40 கேள்வி வந்து MCQ வரும். அடுத்த பகுதி 2ல வந்து 20 கேள்வி உங்களோட இடவிலக்கு படிக்காத மாணவர் இடவிலக்கப்படம் சொல்லி பார்த்திருப்பீங்க. 92 படத்தாள்களாக இலங்கையினுடைய பகுதிகளை பிரிச்சிருப்பாங்க. அந்த படத்தாள்ல இருக்கிற ஏதாவது ஒரு படத்தாள் வந்து உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்து வரும். அந்த படத்தால் தான் இடவிலக்கப்படம். அந்த இடவிலக்கப்படத்தை வச்சுக்கொண்டு 20 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வரப்போகுது. அதை தாண்டி உலகப்படம் குறித்தல் என்று சொல்லி 10 வினாக்கள் வரும். அதுல வந்து கண்டங்கள், மலைகள், ஆறுகள், ஏரிகள் என்று சொல்லி நிறைய ஒரு கொஞ்சம் பௌதீக சம்பந்தமான விடயங்கள். அதை தாண்டி இப்ப இலங்கை உலகின் உயர்வான சனத்தொகை கொண்ட நாடு எது, 2வது உயர்வான சனத்தொகை கொண்ட நாடு எது, நகராக்கத்துல குறைவான நகராக்க மட்டம் கொண்ட நாடுகள் எது, இப்படியான மானிட புவியியல் சார்ந்த வினாக்களும் அங்க வரும். ஆகவே உங்களுக்கு மொத்தமாக 10 வினாக்கள் வந்து படம் குறித்தலுக்கு வரும். அது சம்பந்தமான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போற கிளாஸ்கள்ல வந்து உங்களுக்கு அது தொடர்பான சகல விதமான கைடன்ஸ் இன்னால முயன்ற என்னாலே பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற பகுதி 3 புவியியல் 1 இருக்கிற பகுதி 3 என்னன்னு சொன்னா செய்முறை புவியியல் இருக்கிற 4 வினாக்கள் வரும். செய்முறை புவியியல்ல அலகுகள் இருக்கும். அதுல வந்து 4 அலகு 4 வினாக்கள் வரும். அந்த 4ல நீங்க 2 வினாக்கு செய்யணும். ஒரு வினாக்கு 15 புள்ளி புள்ளிகள், 2 வினாக்கும்
மொத்தமா வந்து பிள்ளைகள் உங்களுக்கு 100 மார்க்ஸுக்குரிய பேப்பராகத்தான் பிள்ளைகள் இந்த புவியியல் 1 பேப்பர் இருக்கு. சரியா? அப்ப இந்த புவியியல் 1 பேப்பர்ல வந்து 100 மார்க்ஸுக்கு நீங்கள் வந்து புள்ளிகளை வந்து அதுவும் ஏசித்தி பெற சொன்னா நீங்க ஒரு 90 மார்க்ஸ் அப்படி எடுத்துக்கொள்ளணும். சரியா? 90 அதை விட கூட எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே உங்களோட கைகள்ல தான் இருக்கு. நீங்கள் எங்களோட இணைந்து பணியாற்ற விதம், அதை தாண்டி நீங்கள் படிச்சு கொள்ற விதம். நாங்கள் கைட் பண்ணுவோம், ஆனா அதுக்கேற்ப செயலாற்ற வேண்டியது உங்களோட கைகள்ல தான் இருக்கு. 2023ஆம் ஆண்டு கடந்த வருடம் உங்களுடைய அண்ணாமார், உங்களோட சீனியர் அண்ணாமார் அவங்களுக்கு நடந்த பேப்பரை பத்தி நான் கொஞ்சம் காட்டுறேன். இது உங்களோட மார்க்கிங் ஸ்கீம். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் உங்களோட புவியியல் 1க்கான பேப்பர் ஸ்ட்ரக்சர். பாருங்கள், புவியியல் 1 இதனுடைய மேலதிக வாசிப்பு நேரம் உங்களுக்கு 10 நிமிடம் என்று சொல்லி இருக்கிறாங்க. 3 மணித்தியாலம் கொண்ட ஒரு பேப்பர். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அறிவுறுத்தலே சொல்லி கிடக்கு 40 பல்தேர்வு வினாக்களை கொண்டுள்ளது. இதற்கான விடைகள் இவ்வினாத்தாளே எழுதப்பட வேண்டும். அப்ப அந்த 40 வினாவுக்குமான விடையை நீங்கள் இந்த வினாத்தாளே எழுதினீங்கன்னா சரி. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த 40 வினாக்கள். இதுல ஒன்றில இருந்து கிட்டத்தட்ட 10 வினாக்கள் உங்கள்ட்ட செயல்முறை புவியியலோட சம்பந்தப்பட்ட வினாக்கள் பிள்ளைகள். இதுல பேப்பர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாக்களும் இருப்பீங்க, தெரியாதாக்களும் இருப்பீங்கன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதற்காகத்தான் இது தொடர்பான சின்ன அறிமுகம். 1 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் பிள்ளைகள் உங்களுக்குரிய செயல்முறை புவியியல் சார்ந்த வினாக்களாக இருக்கும். அடுத்தது பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா 11ல இருந்து உங்கள்ட என்னவாக இருக்கும் என்று சொன்னா பிள்ளைகள் உங்களுக்குரிய எப்படின்னு சொன்னா பௌதிக புவியியல் சார்ந்த வினாக்கள். சரியா? பௌதிக புவியியல் சார்ந்த வினாக்களாக இருக்கும். மணிக்கோணம், அதாவது 25 வகையான வினாக்கள். 11ல இருந்து 25 வரையான வினாக்கள் உங்களுக்குரிய பௌதிக புவியியல் சார்ந்த வினாக்களாகவும், 26ல இருந்து 40 வரை உள்ள 15 வினாக்களும் உங்களுக்குரிய மானிட புவியியல் சார்ந்த MCQ கொஸ்டின், அதாவது பல்தேர்வு வினாக்களாக இருக்கு. மொத்தம் உங்களுக்கு 40 வினாக்கள். 40 வினாக்கள் 1 புள்ளிகள் வீதம் பிள்ளைகள் வழங்கப்படும். நான் கதைக்கிறது விளங்குதானே? எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க பிள்ளைகள், விளங்குதா? அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 40 கேள்விக்கு அடுத்ததா உங்களுக்கு என்ன வரும் என்று சொன்னால் இதுதான் நான் சொன்ன அந்த இடவிளக்கப்பட கேள்வி. அப்ப 20 மார்க்ஸுக்கு உங்களுக்கு என்ன வரும் என்று சொன்னால் இடவிளக்கப்படம் சார்ந்த ஒரு கேள்வி வரும். இடவிளக்கப்படம் என்று சொன்னா இப்படி இருக்கும். இதுதான் அந்த இடவிளக்கப்படம். இது உங்களுக்கு கலர் பிரிண்ட்ல தருவாங்க. சரியா? இது உங்களுக்கு கலர் பிரிண்ட்ல தருவாங்க. இந்த இடவிளக்கப்பட சம்பந்தமான பயிற்சிகள் வந்து நாங்கள் எதிர்வர போன்ற வகுப்புகள்ல முற்றுமுழுதாக நாங்கள் செய்து கொள்ளலாம். அதனூடாக உங்களுக்கு அது தொடர்பான விளக்கம் தரும். அந்த அடிப்படையில வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸுக்குரிய கேள்வி என்னவா இருக்குன்னு சொன்னா இடவிளக்கப்படம். அதை தாண்டி உங்களுக்குரிய உலக புற உருவப்படம் குறிக்கிறது. அது எத்தனை கேள்வி வேணும்னா 10 கேள்வி வரும். 10 கேள்வியில கிட்டத்தட்ட ஒரு 5-6 போற முறையெல்லாம் நடந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கேள்வியும் பிள்ளைகள் சாதாரணமாக நாடுகள், கடல்கள், மலைகள், கால்வாய்கள் அதுகளோட சம்பந்தப்பட்ட விடயங்களாகத்தான் இருந்தது. நடைமுறையில உள்ள விஷயங்கள், அதாவது மானிட புவியியலோட சம்பந்தப்பட்ட 2 விஷயங்கள் தான் வந்திருக்கு. அப்ப இந்த 2 தான் சம்டைம் உங்களுக்கு தெரியாம இருக்கும். 8 விஷயமே சரி எடுத்துக் கொள்ளலாம். எல்லாருமே இவ்வளவு விஷயமும் குறிச்சு பார்த்துட்டு தான் எக்ஸாமுக்கு போயிருப்பீங்க. இந்த 10ல வந்து 8 விஷயமும் உங்களுக்கு தெரிந்ததாகத்தான் இருக்கும். இந்த 2 விஷயமும் தான் கடந்த வருடத்துல ஏற்பட்ட மாற்றங்களோட சம்பந்தப்பட்டு உங்களுக்கு இருக்கிற கேள்வி. மேக்சிமம் 1 அல்லது 2 கேள்வி தான் அப்படி வரும். மிச்ச 8 கேள்வியும் நீங்க படிச்ச கேள்விகளாகத்தான் இருக்கும். படிச்ச மலைகள், ஆறுகள், மேட்டு நிலங்கள், உலகில் உள்ள கண்டங்கள், சமுத்திரங்கள் அவை சம்பந்தமான விடயங்களாகத்தான் இருக்கும். 10 கேள்வி வரும் பிள்ளையார். அதுக்குரிய உலகப்படம் இதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது மார்க்கிங் ஸ்கீம். இதுல உள்ள விஷயங்கள் அப்படியே எதுவுமே மாறாது. உங்களுக்குரிய உலகப்படம் வந்து இப்படி ஒரு மெட்ரிக் இப்படியான படம் ஒன்றுதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு தருவாங்க. இதுல வந்து நிறங்கள் குறியீடுகளோட தான் குறிக்கோணம் பிள்ளைகள். உரிய நிறங்கள், உரிய குறியீடுகளை பயன்படுத்தி தான் நீங்கள் அந்த உலகப்படம் வந்து குறிக்க வேணும். அப்படி குறித்தால் மாத்திரம்தான் உங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும் பிள்ளைகள். இல்லை என்று சொன்னா அதற்கான புள்ளிகள் வந்து உங்களுக்கு கழிக்கப்படுகின்ற ஒன்றாகத்தான் அமைந்து கொள்ளும். சரியா? அப்ப உலகப்படத்துல உங்களுக்கு 10 கேள்வி வரும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த புவியியல் 1 பகுதி 3 என்று சொல்லுவாங்க. புவியியல் 1 ஏனைய பகுதி என்று சொல்றதுல 4 செய்முறை புவியியல்
ஒரு அறிமுகம் படிச்சிருப்பீங்க. அதை தாண்டி அடுத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேற என்ன கேள்வி வேணும்னா இந்த சலாகை வரைவு, கூம்பக பார் வரைவுகள் சொல்லி வரைபடங்கள் இருக்கு. வட்ட வரைவு, இந்த வரைபடங்கள் சம்பந்தமான ஒரு பகுதி செய்முறை புவியியல்ல இருக்கு. இடை, இடையம், ஆகாரம், திரள்முகிறன் இல்லை என்ற சம்பந்தமான 2 கேள்விக்கு 15 புள்ளிகள் பெற்றால் உங்களுக்கான புள்ளிகள் வந்து தீர்மானிக்கப்படும். இதுதான் உங்களோட புவியியல் ஒன்றுக்கான ஸ்ட்ரக்சர். போன முறை வந்தது 2023ஆம் ஆண்டுனா உங்களுடைய அண்ணாமாருக்கு நடந்த பேப்பர், 2024ஆம் ஆண்டு தான் அந்த எக்ஸாம் நடந்தது. அவர்கள் இப்ப எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்த வச்சு இந்த பேப்பர் தான் நான் இப்ப உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கிறது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் பத்திய கேள்வி தான் வந்திருக்கு. பாருங்க, ஜிபிஎஸ் பத்திய கேள்வி ஒன்று வந்திருக்குது. அடுத்தது வந்து பிள்ளைகள் தரவுகள் சேகரிக்கிற முறைகளை வச்சு கொண்டு வந்திருக்கு ஒரு கேள்வி. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வரைபடங்கள் சம்பந்தமான கேள்வி, அதாவது இந்த பகுப்பாயிட காண்றது, திரள்முகிறன் காண்றது, இவை சம்பந்தமான ஒரு கேள்வி வந்திருக்கு பிள்ளைகள். அடுத்தது வந்து இந்த சலாகை வரைவு கீற கேள்வி ஒன்று வந்திருக்கு. அப்ப இந்த 4லையும் பிள்ளை நீங்க 2 கேள்வி செய்யும், அதான் விஷயம். அப்ப அதுக்கேற்ற ஒரு தயார்படுத்தலாக நான் உங்களுக்கு இனி வரப்போற வகுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுவேன். இதுதான் புவியியல் 1 பேப்பர். அப்ப புவியியல் 1 பேப்பர் மொத்தம் 100 மார்க்ஸுக்கு வரப்போகுது பிள்ளைகள். இதுல ஓகே தானே? அடுத்தது நாங்க பாவம் பிள்ளைகள் சரி, புவியியல் 2 சரியா பிள்ளைகள்? இந்த புவியியல் 2 பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இது அடுத்த நாள் நடக்கும். அப்ப இந்த எக்ஸாம்பிள் எப்படி என்று சொன்னா மொத்தமா உங்களுக்கு 8 கேள்வி வரும் பிள்ளைகள். பகுதி ஏ, பகுதி பி என்று சொல்லி 2ஆ பிரிச்சு பிள்ளைகள் உங்களுக்கு 8 கேள்வி வரும். பகுதி ஏ வந்து வரும், பகுதி ஏ என்று ஒரு பாட் வரும், அடுத்தது பகுதி பி என்று சொல்லி இன்னொரு பாட் வரும் பிள்ளைகள். மொத்தமாக 8 கேள்வி. 8ல இருந்து நீங்க செய்ய வேண்டிய வினாக்கள் 5 வினாக்கள். 5 வினாக்களுக்கு நீங்க விடையளிக்கணும். 5 வினாக்களுக்கும் பிள்ளைகள் 3 மணித்தியாலம் தான் ஒதுக்கப்பட்டது. 10 நிமிஷம் மேலதிக வாசிப்பு நேரம். அதை நீங்கள் பரீட்சை எழுதுவதில் கவனம் செலுத்துற டைமாக இருக்காது. 3 மணித்தியாலம் தான் கவனத்தை செலுத்த போறீங்கன்னா 3 மணித்தியாலம் 60 60 120 60 180 நிமிடம். ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட 36 நிமிஷம் படி மொத்தம் 5 கேள்வி செய்யணும் பிள்ளைகள். அப்ப ஒரு கேள்விக்கு 36 நிமிஷம் வரும். மிச்சத்துக்கும் என்னென்று சொன்னா பிள்ளைகள் உங்களுடைய இந்த கேள்வியில 5 கேள்வி வந்து எப்படி செலக்ட் பண்ணுவீங்கடா, பௌதீக புவியியல்ல 4 கேள்வி வரும், அதுல 2 எடுக்கணும். கட்டாயமா 2 கேள்வி எல்லாரும் எடுக்கும். மானிட புவியியல்ல 4 கேள்வி வரும், அதுலயும் 2 கேள்வி எடுக்கும். இப்ப 2 2 4 கேள்வி வந்துட்டு இன்னும் ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு விரும்பிய பகுதி, பகுதி ஏல இருந்து எடுத்துக் கொள்ளலாம், பகுதி பியில இருந்து எடுத்துக் கொள்ளலாம். அதுல இருந்து ஒரு கேள்வி எடுத்து மொத்தம் 5 கேள்வி. ஒரு தராலையுமே மேலதிக வினா செய்யவே முடியாது. ஏனென்று சொன்னா எல்லா கேள்விகளுமே ஒவ்வொரு கேள்வியிலையும் உள்ள பாற்றை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கேள்வியை தவிர்த்து ஏனைய கேள்விகள் எல்லாமே குறிப்பிட்டு விளக்குக உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. அப்ப குறிப்பிட்டு விளக்கிக்க வந்த பிள்ளைகள் ஒருத்தருக்கு மேலதிக நேரம்ன்றதுக்கு டைமே இருக்காது. எல்லாருக்கும் அந்த பேப்பர் அந்த டைமுக்குள்ள 5 வினாவை செய்கிறது சம்டைம் கடினமாக இருக்கும். என்று சொன்னா நாங்கள் எங்களுக்கு டைம் கொஞ்சம் போதாம வரும். ஆகவே மேலதிக வினா எல்லாம் செய்யாது, அழகாக நீங்க செலக்ட் பண்ணும். அதாவது அந்த மேலதிக வாசிப்பு நேரம் என்று உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டைமுக்குள்ள நீங்க சரியாக 5 கேள்வி செலக்ட் பண்ணி போட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணும். இப்ப இந்த மனம் வந்து அங்க இதை செய்வோமா அதை செய்வோமான்னு இல்லாம 10 நிமிஷத்துக்கு வந்து புள்ளிய நீங்க 5 கேள்விகளையும் செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணி போட்டு விடி எழுதுவீங்க. இப்ப அவை தொடர்பாக நாங்களுக்கு எதிர்பரப்புற வகுப்புகளை வந்து இணைந்து கொள்பவர்களுக்கு நாங்கள் எக்ஸாம் எல்லாம் வைப்போம். நீங்க அதை வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து செய்து போட்டு அந்த டைமுக்கு சென்ட் பண்ணி அதை திருத்தி எல்லாம் நாங்க உங்களுக்கு வழங்குவோம். அப்ப அதன் ஊடாக எல்லாம் நீங்கள் முழுமையான வந்து ஒரு பிராக்டிஸ், அதாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வர போற வகுப்புகளை அது சம்பந்தமா நாங்க பார்ப்போம். அப்ப ஒரு கேள்விக்கு 20 மார்க்ஸ் 20 5 100 மார்க்ஸ். புவியியல் 2 பேப்பருக்கு 100 மார்க்ஸ், புவியியல் 1 பேப்பருக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல சின்ன இன்ட்ரடக்ஷனா நான் இதை வந்து சொல்லி இருக்கிறேன். சரியா? இப்ப இன்றைக்கு நாங்க இனி படிப்பிக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா இப்பதான் படிப்பிக்க போற விஷயத்துக்கு நாங்க என்ன செய்ய பண்ண வர போறோம். இவ்வளவு நாங்க பேப்பரின் ஸ்ட்ரக்சரை பத்தி தான் கதைச்சிருக்கிறோம், அதாவது கட்டமைப்பு எப்படி இருக்கு. இப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன படிப்போம் சொன்னா யா
இந்த கேள்வி வந்து இன்றைக்கு நாங்கள் இன்றைய அறிமுக வகுப்பில சின்னனாக ஒரு கேள்வியோடு பார்ப்போம். இது என்ன கேள்வி என்று சொன்னா, கடந்த வருடம், அதாவது உங்களுடைய அண்ணாமாருக்கு நடந்த 2023 2023 பட்ஜுக்கு நடந்த புவியியல் 2 பேப்பர்ல இருக்கிற 2வது கேள்வி. இதுதான் பகுதி 2ல இருக்கிற, அதாவது புவியியல் 2 பேப்பர்ல இருக்கிற பௌதீக புவியியல்ல இருக்கிற ஏ பார்ட், அதுல இருக்கிற 2வது கேள்விதான் பிள்ளைகள் இது. அதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி இருக்கிறேன். எல்லாருக்கும் இந்த கேள்வி தெரியுதானே பிள்ளைகள்? வளிமண்டல தொகுதி என்பதனால் கருதப்படுவது யாது? ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்களேன் சாட் பாக்ஸ்ல. கேள்வி தெரியுதா? பேசினா நல்லா. பிள்ளைகள் கேள்வி தெரியுதா உங்களுக்கு? சாட் பாக்ஸ்ல பாப்போம். ஒரு ஆள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றியா. அப்ப நான் நினைக்கிறேன் கேள்வி தெரியுது. இப்ப இந்த கேள்வி தான் பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2023 உங்களுடைய அண்ணாமல் அக்காமல் யாரோ படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நடந்த பேப்பர்ல இருக்கிற பௌதீக புவியியல்ல உள்ள ஒரு வினா. இன்றைக்கு வந்து முதலாவது இன்ட்ரடக்ஷன் வகுப்புன்றபடியா மட்டும்தான் நான் குறித்த ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதாக வச்சிருக்கிறேன். அந்த அடிப்படையில பிள்ளை நீங்க பாருங்க. தேங்க்யூ ஓமன்னு போட்டுக்கிறாங்க. ஓகே, அந்த அடிப்படையில பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு வந்து 2வது கேள்வி என்ன கேட்டுக்கிறதுனா, முதலாவது கேள்வி வளிமண்டல தொகுதி என்பதனால் கருதப்படுவது யாது? அப்ப அதுக்கு 2 மார்க்ஸுக்கு தான் உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிறது. அடுத்த வந்து வளிமண்டல தொகுதியின் ஏதாவது 4 பண்புகளை குறிப்பிடுக 6 மார்க்ஸ். அடுத்த வளிமண்டலம் எவ்வாறு மனிதனை பாதிக்கின்றது என்பதனை 3 உதாரணங்களுடன் விளக்குக, அதுக்கு 6 மார்க்ஸ். மனிதனின் சாதகமற்ற நடவடிக்கைகளினால வளிமண்டல தொகுதி எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது என்பதையும் 3 உதாரணங்களுடன் விளக்குக. அவை எல்லாமே விளக்குகதான். புவியியல் 2 பேப்பரை பார்த்தீங்கண்டா பிள்ளைகள், அந்த ஒவ்வொரு பேப்பர் மொத்தமா நீங்க 5 கேள்வி செய்றீங்கன்னா அதுல ஒவ்வொரு கேள்வியும் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கேள்வியிலையும் உள்ள பார்ட் வந்து இதே மாதிரி தான் அமையும். அதாவது இது ஒரு செக்டர், அதாவது 2வது கேள்வியாக இது அமைஞ்சிருக்குது பிள்ளைகள். இந்த கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க பிள்ளைகள், மொத்தம் 4 பாட்டா அதை உடைச்சிருக்கிறார். அந்த கேள்வியை 4ஆ உடைச்சிருக்கிறார். 4ஆ உடைச்சு பாருங்க. அதுல பாருங்க, முதலாவதுக்கு வந்து 2 புள்ளியை தான் அவன் ஒதுக்கீடு செய்திருக்கிறான். மிச்சம் எல்லாத்துக்குமே 6 புள்ளிகள். எல்லாமே அவன் என்னத்தை எதிர்பார்க்கிறான்? விளக்கம். அவன் சொல்லியிருப்பான் 3 உதாரணத்தை குறிப்பிட்டு விளக்குக, 2ஐ குறிப்பிட்டு விளக்குக. அப்படி விளக்குக என்று சொல்ற கேள்வியை தான் பிள்ளை அவன் அதுக்கு கூடுதலாக போட்டிருப்பான். அப்ப அதுக்கு ஏற்றாற் போலதான் நீங்களும் வந்து விடைகளை எழுத பழக வேண்டும் பிள்ளைகள். அதுக்கு ஏற்றா போலதான் நீங்க விடைகளை எழுத பழக வேண்டும். அந்த அடிப்படையில பிள்ளைகள் முதலாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள், வளிமண்டல தொகுதி என்பதனால் கருதப்படுவது யாது? எல்லாருக்குமே இது தெரியும். தரம் 12ஆம் ஆண்டுல உள்ள விஷயம். உங்களுக்கு தெரியும், 12ஆம் ஆண்டுல உள்ள முதலாவது பாடம் புவியியல். அடுத்த பாடத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புவியின் உபதொகுதிகள் என்று படிச்சிருப்பீங்க. கற்கோளம், வளிக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளம். எல்லாருக்கும் இந்த சப்டர் கிளியரா கூட இருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், பரவாயில்லை, எல்லாரும் கவனிங்க. அப்ப முதலாவது கேள்வியை பாருங்க, வளிமண்டல தொகுதி என்பதனால் கருதப்படுவது யாதுன்னு அவன் 2 மார்க்ஸுக்கு தான் அவன் எதிர்பார்க்கிறான். இப்ப எதிர்பார்க்கிறான்னு சொன்னா நீங்கள் மேக்சிமம் ஒரு 4 தொடக்கம் 5 வரிகள் எழுதுங்க ஆன்சர். எழுதுற ஒவ்வொன்றும் தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எழுதக்கூடாது. எல்லாமே நீங்க படிச்ச முக்கியமான பாயிண்ட்ஸ்களை மட்டும் சொல்லணும். வளிமண்டல தொகுதி என்பதனால் கருதப்படுவது யாதென்றா முதலாவது சொல்லணும், புவியின் உபதொகுதிகளில் ஒரு தொகுதியாகவே வளிமண்டல தொகுதி காணப்படுகின்றது. சரியா? புவியின் உபதொகுதிகள் ஒன்று. என்ன? கற்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளத்துல வளிக்கோளம் என்றது வளிமண்டல தொகுதியை குறிக்கும். அப்ப புவியின் உபதொகுதிகள்ல பிரதான உபதொகுதிகளில் ஒன்றாக இந்த வளிமண்டல தொகுதியும் அமைந்திருக்கின்றது. இது எத்தனை கிலோமீட்டர் வரை பறந்திருக்கும் நினைக்கிறீங்க? யாருக்காவது தெரியுமா வளிமண்டல தொகுதி எத்தனை கிலோமீட்டர் வரை பறந்திருக்கும்? ஆன்சர் சொல்லுவீங்களா? தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க, அல்லது அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். இப்ப நீங்க அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் மட்டும் இல்ல. கதைச்சிங்கன்னா தான் நாங்களும் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் கிளாஸ். என்ன மாதிரி பிள்ளைகள், ஏதாச்சும் ஐடியா உண்டிக்குதா? வளிமண்டல தொகுதியின் அதிகூடிய இல்லை எவ்வளவு வரைக்கும் பிறந்திருக்கு? அதெல்லாம் இந்த கேள்விப்படியா நாங்க கொடுக்க போறோம். அதான் கேட்கிறேன். யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சாபடியே போடுங்க சாட் பாக்ஸ்ல. நான் நினைக்கிறேன் 10,000 கிலோமீட்டர் வரை பிள்ளைகள் இது பறந்திருக்கும். வளிமண்டல தொகுதி எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பறந்திருக்கும் பிள்ளைகள்? 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்திருக்கும். அடுத்த பாருங்க, இந்த வளிமண்டலம் வந்து புவியினுடைய நிலைத்திருப்புக்கு புவியொண்ட ஒன்று இருக்கணும்னு சொன்னா வளிமண்டலம் ஒன்று கட்டாயம் அவசியம். ஏன்னு சொன்னா வளிமண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு வாயுக்களும் சரி, வளிமண்டலத்தினுடைய பிரதானமான பங்களிப்பு எல்லாமே புவியில இருக்கிற உயிர்வாழங்கிகளுக்கும் புவியில இருக்கிற மனிதன், தாவரம், விலங்கு எல்லா உயிர்களின் வாழ்க்கைக்குமே மிகவும் அவசியமான ஒன்று. அதனால் புவியின் உபதொகுதிகளில் ஒன்றாக வளிமண்டல தொகுதி காணப்படுகின்றது. அதே சமயம் நீங்க அடுத்த பாயிண்ட் சொல்லணும், வளிமண்டல தொகுதி பிரதான 4 உபபடைகளை கொண்டது. என்னென்ன உபபடைகள்? மாறன் மண்டலம், படை மண்டலம், இடைமண்டலம், வெப்ப மண்டலம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
அதாவது பிரதானமாக 4 உபபடைகளை கொண்டது. மாறன் மண்டலம், படை மண்டலம், இடைமண்டலம், வெப்ப மண்டலம். சரியா? 4 படை அமைப்புகளை பிள்ளைகள் கொண்டிருக்கும். சரியா? அப்ப வளிமண்டல தொகுதி என்றா என்னண்டா முதலாவது சொல்லணும். வளிமண்டல தொகுதி என்பது புவியினுடைய பிரதான உபதொகுதிகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. இது 10,000 கிலோமீட்டர் வரை பரந்து காணப்படுகின்றது. இந்த வளிமண்டல தொகுதி மேலும் 4 உபபடைகளாக அல்லது உபதொகுதிகளாக பிரிக்கப்படும். மாறல் மண்டலம், படை மண்டலம், இடைமண்டலம், வெப்ப மண்டலம் 4 மண்டலங்களாக பிரிக்கப்படும். அதே சமயம் இந்த வளிமண்டல தொகுதி மனிதனுடைய உயிர் வாழ்வுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் சொன்னால் மனிதன் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் வாயுவையும் வெளியிடுகின்ற கார்பன் ஆக்சைடு வாயு, அவற்றினுடைய சமத்துவம், இவை சம்பந்தமான விடயங்களில் அவை பங்களிப்பு செய்கின்றது. வானிலை மூலகங்களினுடைய செயற்பாடுகளுக்கு இவை முக்கியமான ஒன்றாக இந்த வளிமண்டல தொகுதி அமைந்திருக்கின்றது. இப்படி ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் சொன்னீங்கள் என்றாலே பிள்ளைகள் உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கு அப்படியே போடுவான். 2க்கு 2 அழகாக அவன் போடுவான். 2க்கு 2 புள்ளிகள் போடுவான் பிள்ளைகள். சரியா? பாப்ப நாங்கள் எப்படி போனவங்கள கொடுத்திருக்கிறாங்கன்றத பாப்போம். சரியா? நம்மளோட கைட்ல இந்த மாதிரி அவங்க ஆன்சரை கொடுத்திருக்காங்க. கைட் சொல்றதை விட உங்களோட ஆன்சர் ஸ்கீம்ல எப்படியான ஆன்சரை கொடுத்திருக்கிறான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க பிள்ளைகள், இது அந்த ஆன்சர் ஸ்கீம். எஸ், ஏன்னா நாங்கள் முழுக்க முழுக்க இந்த என்ன சொல்றோம்னா பேப்பர் மார்க்கிங் வியூலாம் பார்க்கணும். சும்மா எழுந்த பாடல படிச்சுட்டு போக கூடாது பிள்ளைகள். பள்ளிக்கூடத்துல டீச்சர்மார் பேப்பர் மார்க் பண்ணிகளை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்கீமை பேஸ் பண்ணி தான் மார்க் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா அதுதான் பிள்ளைகளுக்கு மிக முக்கியம். எவ்வளவுதான் பிள்ளை படிச்சிருந்தாலும் அந்த பிள்ளை விடி எழுதுற ஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்கக்கூடியது மார்க்கிங் ஸ்கீம்ல. பாருங்க பிள்ளைகள், இது போன வருஷத்தான் ஸ்கீம்ல அந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்க நான் கொடுக்க பார்ப்பேன். நான் இப்ப சொன்ன விஷயத்தை அவன் இன்னும் இவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறான்ன்றதை பார்ப்பேன். சரியா? ஓகே, எஸ். பாருங்க பிள்ளைகள், தெரியுதானே இது எல்லாருக்கும்? வளிமண்டல தொகுதி என்பதனால் கருதப்படுவது 2 புள்ளிக்கு அவன் இவ்வளவு விடைய கொடுத்திருக்கிறான். அப்ப நீங்க யோசிக்கணும், ஐயோ சார் என்ன 5 பேர் எழுத சொன்னாரு, நான் இவ்வளவு விடைய கொடுத்திருக்கிறேன். அப்படி அல்ல, அவன் எல்லா இடையே மார்க்கிங் ஸ்கீம் அவன் எல்லாத்தையுமே கொடுப்பான். அவன் எதிர்பார்க்கிற முக்கியமான 5 பாயிண்ட்ஸ். 5 பாயிண்ட்ஸ் அவன் நீங்க இருந்துச்சுன்னா ஓகே, சரியா போட்டு 2 மார்க்ஸ் போடுவான். சும்மா ஒரு பெரிய சரியா போட்டு 2 மார்க்ஸ் போட மாட்டான். ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் குட்டி குட்டி சரியா போடுவான். சரியா? குட்டி குட்டி சரியா போட்டு தான் பிள்ளைகள் உங்களுக்கான 2 மார்க்ஸ் வழங்கப்படும். பாருங்க பிள்ளைகள், வளிமண்டல தொகுதி என்பது சக்தியின் உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகளாக இரண்டினை கொண்ட ஒரு திறந்த முறைமை. இத்தொகுதி தரையிலிருந்து வான்வெளி வரை மாறன் மண்டலம் உபபடைகள். அதை சொல்லிங்கன்னா ஒரு புள்ளி வந்துடும் பிள்ளைகள். அப்ப ஒரு புள்ளின்னு சொன்னா அந்த 2 மார்க்ஸ் சொன்னா காலத்தான் பிரிச்சு போடுவான். சரியா? 0.25 0.25 பிரிச்சு தான் அவன் மார்க்ஸ் போடுவான், அல்லது 0.5 பிரிச்சு போடுவான். அவன் தனங்களுக்கு ஏற்றாற் போல அந்த மார்க்ஸை போட்டுக் கொள்ளுவான். முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இலகுவாகவே அந்த 2 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? மற்றது நிறைய தெரியும். சில பேருக்கு வளிமண்டலம் என்று சொன்னா என்ன சார் வெளிமண்டலம், இது வளிமண்டலமான்னு சொல்லி போட்டு நீங்க நிறைய எழுத வலிக்கிறீங்க. நிறைய எழுத வலிக்கிட்டா என்ன நடக்கும்டா? எழுதலாம், எல்லாரும் படிவா எழுதலாம் பிள்ளைகள். ஆனால் உங்களால பிள்ளைகள் அந்த டைமுக்கு பேப்பரை செய்து முடிக்கலாம். அப்ப எதுவுமே ஒரு வரையறை இருக்கு. அழகாத்தான் எழுதணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். உங்களுடைய ஆன்சர் முதல்ல கேட்ட கேள்விக்கு தான் அப்படி எழுதணும். கேட்டதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் எழுத போனீங்கன்னா திருத்துறவனுக்கு சலிப்பு தன்மை வந்துடும். அதை தாண்டி என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட டைம் போயிடும். ஒரு வளிமண்டல தொகுதி செய்து நீங்க வளிமண்டல தொகுதியை கட்டுக்கட்டா எழுத வலிக்கிறீங்க. கடைசியில 2 பகுதி 2 புவியியல் 2 பேப்பர்ல 2 கேள்வியை செய்யாம விடுவோம். 2 கேள்வி செய்யலைன்னா 40 மார்க்ஸ் என்ன செய்யும்? போயிடும். 40 மார்க்ஸ் போனா உங்களோட மார்க்ஸே 60க்கு தான் பெற போகுது. 60லேயே நீங்க 60க்கு 60 எடுப்பீங்களா? இல்ல. ஒரு கேள்வி குறைஞ்சது 18 19 அப்படி இருக்கலாம். சரியா? நல்லா செய்யறவன். அப்ப கேள்விக்கு ஆன்சர் எழுதிக்க பிள்ளைய சோட்டா இருக்கணும். அதே கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இருக்கும். சரியா? அதான் மிக முக்கியமான விடயம். நான் நினைக்கிறேன் எதிர்வரப்போற வகுப்புகளை நான் இப்ப உங்களுக்கு எக்ஸாம்கள் வைப்பேன் தானே. இந்த 3 மாசம் எக்ஸாம் எல்லாம் நடக்கும். அப்ப அந்த எக்ஸாம்களை நீங்க செய்து ஆன்சரை அனுப்பிக்க நான் திருத்தி உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கு உங்களோட பிள்ளைகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட்ல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நான் அதை அனுப்பி வைப்பேன். அதை பற்றி நீங்க யோசிக்க தேவையில்லை. எங்க நீங்க பிளவுறீங்க என்பதை திருத்துறதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். திருத்தி உங்களை அதாவது 75க்கு மேல, அதாவது 85 90 ஸ்டேஜ்ல உங்களை மார்க்ஸ் எடுக்க வைக்கிறதா எங்கள்கிட்ட பிரதானமான நோக்கம். இப்ப அதுக்கு உங்களோட பங்களிப்பும் அவசியம். அப்ப விளங்கிச்சு தானே பிள்ளை? வளிமண்டல தொகுதி என்ற கேள்விக்கு அவன் என்ன மாதிரி அந்த ஆன்சரை எதிர்பார்க்கிறான் என்று நினைக்கிறேன். எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். விளங்கிச்சுதான்? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்களேன் பிள்ளைகள். பேசுறது விளங்குதா சார்? பேசுறது விளங்குதா? ஒன் பண்ணி சொன்னா நல்லா. ஓகே கருணி, எஸ், தேங்க்யூ அம்மா. ஓகே, ஏதாவது உங்களுக்கு விளங்கல நான் கொஞ்சம் வேகமா சொன்னா சொல்லுங்க. இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்றபடியா கொஞ்சம் டைமுக்கு எங்களுக்கு முடிக்கணும் வேண்டியதுக்காண்டி தான் பிள்ளைய நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கு அந்த ஓவரால் அதாவது எல்லாத்தையும் நான் சொல்லி கொண்டு வரேன். இப்ப சில வேளை
இது உங்களுக்கு இன்றைய வகுப்புல வந்து ஓவராலா நான் சொல்லி கொண்டு வரைக்கும் சில விஷயங்கள டவுட் எல்லாம் இருக்கும். நாங்கள் இதுவரை போற வகுப்புல வந்து பகுதி பகுதியா பிரிச்சு தான் படிப்போம். அப்பேக்கு வந்து ஒவ்வொருதல் மீதும் தனிப்பட்ட கவனத்தை நான் செலுத்தி உங்களோட டவுட்டுகள் எல்லாம் பிள்ளைகள் தீர்த்து வைக்கப்படும். சரி, ஓகே. நாங்கள் இப்ப 2வது கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். 2வதா என்ன கேள்வி அங்க இருக்கிறது பார்ப்போம். சரியா? 2வது கேள்வி பாருங்க பிள்ளைகள். வளிமண்டல தொகுதியின் ஏதாவது 4 பண்புகளை குறிப்பிட. 4 பண்புகள் என்று சொன்னா வளிமண்டல தொகுதியின் ஏதாவது 4 பண்புகள் என்று சொன்னா முதலாவது கேள்வி வளிமண்டல தொகுதி என்றால் என்ன, அதுக்குத்தான் இப்படி எழுதுங்க. இப்ப கேட்டது வளிமண்டல தொகுதியின் ஏதாவது 4 பண்புகள் என்றா மாறல் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம் என்று சொல்லி 4 மண்டலங்கள்ல ஏதாவது ஒரு மண்டலத்தை நீங்க தெரிவு செய்து போட்டு அதன் பண்புகளை சொன்னாலே இந்த கேள்விக்கு போதும். அதே சமயம் 4 பண்புகளை குறிப்பிடுக என்று மட்டும்தான் சொல்லி இருக்கிறார். விளக்க சொல்லியிருந்தானே எனக்கு தெரியும் என்று போட்டு விளக்கி கொண்டு நிற்கிறேன். விளக்கி கொண்டு தான் ஒன்று டைம் போகும், தேவையில்லாததுன்னா கட்டாயம் மார்க்ஸ்ல குறைச்சு விடும். அவன் எதிர்பார்க்கிறது பிள்ளை எழுதி இருக்குதா 4 பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸ் எழுதினா 4 1 2 3 4 ஓகே 4 பாயிண்ட்ஸ் எழுதி 4க்கு 4 அப்படித்தான் அவன் திருத்தேக்க மார்க்ஸ் போடுவான். ஏனென்றா இங்க இருக்கிற எல்லாரும் நாங்க நோக்கம் வந்து எக்ஸாமுக்கு எப்படி தயார் பண்றது அந்த அடிப்படையில வந்து நான் திருத்திர மிதட்டுகளை சொல்லி கொண்டுதான் போகிறோம். ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தொகுதியின் 4 பண்புகளைத்தான் கேட்டுக்கிறேன். அப்ப மாறல் மண்டலத்தின் பண்பை சொல்லிக் கொள்ளேலும் படைமண்டலத்திலே சொல்லலாம், அல்லது இடைமண்டலத்தை சொல்லலாம், அல்லது வெப்ப மண்டலத்தை சொல்லலாம். எல்லாருக்கும் ஈஸியான மண்டலம் என்ன நான் நினைக்கிறேன் மாறல் மண்டலம் ஈஸி. என மாறல் மண்டலம் என்று சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 18 தொடக்கம் 20 கிலோமீட்டர். சில புத்தகங்கள் அப்படி இருக்கும். சில வந்து பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா வெயிட் எஸ் யா 8 தொடக்கம் 16 கிலோமீட்டர்கள் வரை பிறந்து காணப்படும். மாறல் மண்டலத்தை பற்றி இப்ப கேட்ட கேள்வி வந்து வளிமண்டலத்தின் ஏதாவது ஒரு படியமைப்பை பற்றி சுருக்கமாக 4 பாயிண்ட்ஸை குறிப்பிடட்டாம். விளக்க சொல்லி ஒன்றும் கேட்கிறேன். 4 பாயிண்ட்ஸ். ஆனா ஒரு பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா பிழையான ஒரு பாயிண்ட்ஸை நீங்க எழுதுவீங்கன்னு சொன்னா அதுக்கான புள்ளிகள் கழிக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வேணுமெண்டா மேல தெரியாட்டி 2 பாயிண்ட்ஸை கூட எழுதி விடுங்க. ஆனா சரியான பாயிண்ட்ஸை இயலுமானவர் எழுத பாருங்க. 8 தொடக்கம் 16 அவன் சொல்லி இருக்கான்னு சொன்னா நீங்க 15 சொன்னா அங்க பிழைச்சுப்போம். 2 சொன்னா அவன் எதிர்பார்க்கிற ஆன்சர் வந்து பிள்ளைகள் மோஸ்ட்லி இப்படியான விடயங்களுக்கு வந்து உங்களோட ஹைட் டீச்சர்ஸ் கைட்ல வந்து என்ன ஈக்குதோ அதுதான் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க போகுது. அப்ப 8 தொடக்கம் 16 கிலோமீட்டர் வரை இருக்கும். மாறல் மண்டலத்தின் மேலெல்லி எப்படி சொல்வார்கள் என்று சொன்னா மாற்றரிப்பு. மாறல் மண்டலத்தின் மேலெல்லி என்னன்னு சொல்லுவார்கள் பிள்ளைகள் மாற்றரிப்பு என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த மாறல் மண்டலத்தை நீங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா மாறல் மண்டலம் என்பது மிக முக்கியம் என்று சொன்னா வானிலை மூலகங்கள செயற்பாடுகள் வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, காற்றின் அமுக்கம், ஈரப்பதன் என்று சொல்லி இவ்வாறு வானிலை மூலகங்கள செயற்பாடுகள் எல்லாமே இடம்பெறுவது வந்து இந்த மாறல் மண்டலத்துல தான் பிள்ளைகள். மாறல் மண்டலத்தான் இடம்பெறும். இந்த மாறல் மண்டலத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு 1000 மீட்டர் தூரமும் ஒவ்வொரு 1000 மீட்டர் தூரமும் செல்ல 6.4 பாகை செல்சியஸ் வெப்பநிலை வந்து குறைவடைந்து செல்லும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். என்ன பாயிண்ட்ஸ் சொன்னா வெப்பநளவு வீதம். அப்ப வெப்பநளவு வீதம் என்ற ஒன்றை நீங்க எங்க பார்க்கலாம்? மாறல் மண்டலத்துல பார்க்கலாம். ஒவ்வொரு 1000 மீட்டர் தூரமும் செல்ல 6.4 பாகை சி வெப்பநிலை குறைவடைந்து செல்லும். இதுதான் வெப்பநளவு வீதம். இதெல்லாம் MCQ கொஸ்டினும் கூட. சம்டைம் நினைக்கிறேன் பழைய பாஸ் பேப்பர்கள்ல இருக்கும். வெப்பநளவு வீதம் என்பதனால் கருதப்படுவது யாது? 1000 மீட்டர் தூரம் செல்ல நடக்கும் என்று சொன்னால் 6.4 பாகை செல்சியஸ் வெப்பநிலை வந்து குறைவடையும். இதே 100 மீட்டருக்கு என்று சொன்னால் தசத்தை மாத்தி குத்தி விடணும். அப்படி 0.64 பாகை சி 1000க்கு 6.4 என்றா 100 மீட்டர் தூரம் செல்ல எவ்வளவா இருக்கும் பிள்ளைகள்? 0.64 பாகை செல்சியஸ் வெப்பநிலை வந்து பிள்ளைகள் குறைவடைந்து செல்லும். இதுதான் வெப்பநளவு வீதம். அப்ப மாறல் மண்டலத்தின் முக்கியமான பண்புகள் அதனுடைய 8 தொடக்கம் 16 கிலோமீட்டர் வரை பிறந்திருக்கும். அதனுடைய மேலெல்லையை நாங்க மாற்றரிப்பு என்று சொல்லுவோம். அதைத்தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடல் மட்டத்தில இருந்து ஒவ்வொரு 1000 மீட்டர் தூரம் செல்ல 6.4 பாகை சி வெப்பநிலை குறைவடையும். வானிலை மூலகங்களான வெப்பநிலை, காற்று, காற்றின் அமுக்கம், ஈரப்பதன் இவ்வாறு வானிலை மூலகங்களுடைய செல்வாக்கு இடம்பெறுவது மாறல் மண்டலத்துல. மற்றது மாறல் மண்டலத்தை வந்து சாதாரண விமானங்கள், இப்ப நீங்க வானத்துல பாக்க வந்து சாதாரண விமானங்கள் பயணிக்கின்றான், இதெல்லாம் இந்த மாறல் மண்டலத்துக்கான பயணிக்கும். இப்படி ஒரு 5 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலே எங்கள்ட இந்த கேட்ட கேள்விக்கு விட வந்துட்டு நான் இன்றைக்கு வகுப்பில வந்து சொல்லிக்க வந்து எல்லாத்தையும் சொல்லித்தானே வேணும் பிள்ளைகள். அந்த அடிப்படையில் அடுத்த மண்டலத்தை சொல்றேன். அடுத்தது வந்து என்ன பிள்ளைகள்? படைமண்டலம் ஏன் இம்பார்ட்டன்ட் தெரியுமா பிள்ளைகள்? மிக முக்கியமானது அதுதான். ஓசோன் படி என்று ஒன்று இருக்குது. ஓசோன் படி என்னதுக்கு அவசியம்? சூரியன்ல இருந்து வருகின்ற
புற ஊதா, கலியூதா நச்சுக்கதிர்கள். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா யூவி ரே என்று சொல்லுவாங்க. அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று. ரே என்ற கதிர்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரிய தேவையில்லை. ஆனா ஜூவி கதிர்கள் என்றும் சொல்லுவார்கள். புத்தகத்துல வந்து ஜூவி என்று சொல்லி யூஸ் பண்றது. ஜூவி கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ், அதாவது கலியூதா நச்சு கதிர்கள்ல இருந்து பூமியை பாதுகாக்கிறதுக்காக ஓசோன் படி என்ற ஒன்று எங்க இருக்கும் என்று சொன்னால் படைமண்டலத்துல இருக்கும். அது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த படைமண்டலம் கடல் மட்டத்திலிருந்து 50 கிலோமீட்டர் வரை பறந்திருக்கும் பிள்ளைகள். 50 கிலோமீட்டர்ஸ் வரை பறந்திருக்கும். கடல் மட்டத்தில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்? 50 கிலோமீட்டர் வரை பறந்திருக்கும். மாறன் மண்டலத்தில படைமண்டலத்தில மிக முக்கியமான பண்பு என்னென்றா அங்க ஓசோன் படை இருக்கு. அதன் நன்மை என்னென்றா கலியூதா நச்சுக்கதிர்கள் இந்த பூமியை பாதுகாக்கும். அதை விட இங்க பாத்தீங்கன்னு சொன்ன விண்கற்கள், அதாவது பூமியை நோக்கி வருகின்ற விண்கற்கள் எரிந்து அழிகின்ற மண்டலம் எதென்றால் படைமண்டலம். கட்டாய ஞாபகம் வச்சிருங்க. பார்ட் 1ல வர கொஸ்டின். பார்ட் 1ல அநேகமாக்குகிற கேள்வி உண்டு. இந்த விண்கற்கள் எங்கே எரிந்தழியும் என்று சொன்னால் அது பிள்ளைகள் படைமண்டலத்திலாம் பிள்ளைகள் எரிந்தழிய போகும். அப்ப படைமண்டலத்தில் எரிந்தழிகிற உண்டு இந்த விண்கற்கள். சரியா? அப்ப இவ்வளவும் தெரிஞ்சாலே படைமண்டலம் சம்பந்தமான முக்கியமான பாயிண்ட்ஸ். அதை விட படைமண்டலத்தின் மேலெல்லை படைத்தரிப்பு, மாறன் மண்டலத்தின் மேலில்லை மாற்றரிப்பு, படைமண்டலத்தின் மேலில்லை படைத்தரிப்பு. இப்படி சின்ன சின்ன பாயிண்ட்ஸா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளும். சரியா? ஓகே. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களோட இடைமண்டலம். இடைமண்டலம் என்றது என்னத்துக்கு சிறப்புன்னு சொன்னா மிக தாழ்ந்த வெப்பநிலை நிலவும் மண்டலம். மிக தாழ்ந்த வெப்பநிலை என்றா பிள்ளைகள் 90 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவும். எவ்வளவு வெப்பநிலை நிலவும் பிள்ளைகள்? 90 பாகை சி. மிக தாழ்ந்த வெப்பநிலை நிலவுகின்ற ஒரு மண்டலம் இந்த இடைமண்டலம். அடுத்த இடைமண்டலத்தின் எவ்வளவு தூரம் வரை பறந்திருக்கு? 50ல இருந்து 80 கிலோமீட்டர். ஏன்னா 50 கிலோமீட்டர் வரை படைமண்டலம் இருந்தால் 50ல இருந்து 80 வரை எது போகும் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் இடைமண்டலம். இடைமண்டலத்துல அடுத்த மிக முக்கியமான விடயம் என்று சொன்னா அங்க மின்னியக்க செயற்பாடுகள். இங்க பாருங்க பிள்ளைகள், மின்னியக்க செயற்பாடுகள் இடம்பெறது வந்து இந்த இடைமண்டலத்துலதான் இடம்பெறும். இடைமண்டலத்துல வந்து என்னென்ன இடம்பெறும்? மின்னியக்க செயற்பாடு இடம்பெறும். மிக தாழ்ந்த வெப்பநிலை இருக்கும். நீராவிகள், முகில்கள், தூசு துணிக்கைகள் எதுவுமே காணப்படுவது இல்லை. இப்ப இவ்வளவு பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகப்படுத்தி வச்சீங்கன்னா சரி. அடுத்த வந்து பிள்ளைகள் பாத்தீங்கன்னா வெப்பமண்டலம். அப்ப எல்லாத்துக்கும் கடைசியா இருக்கிற மண்டலம் வெப்பமண்டலம். இது 120 கிலோமீட்டர் வரை பறந்திருக்கும் பிள்ளைகள். இந்த வெப்பமண்டலத்தின் என்னன்னு சொன்னா ஏறத்தாழ 1500 பாகை சி வெப்பநிலை இருக்குமா. என்ன கடும் கீற்றா இருக்கும். அதே சமயம் இங்க பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வெப்பநிலை என்ற வித்தியாசம் 1100 பாகை சி. எவ்வளவு வித்தியாசம் இருக்குமா பிள்ளைகள்? 1100 பாகை சி வெப்பநிலை வித்தியாசம் இருக்கும். பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வெப்பநிலை என்ற வித்தியாசம் 1100 பாகை செல்சியஸ் ஆக இருக்கும். சரியா? இவ்வாறு வெப்பமண்டலம் இருக்கும். இப்ப உங்களுக்கு நான் ஒரு சமரி ஒன்று சொல்ல போறேன். எப்படி என்று சொன்ன பிள்ளைகள் பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு படம் ஒன்று, எல்லாத்துக்கும் ஒரு படம் மாதிரி ஒண்ணு ஞாபகப்படுத்தி வச்சிருங்களேன். சரி, படம் ஒண்ணு ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. இது வந்து மாறல் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், கடைசி வெப்பமண்டலம். சரியா? அதே சமயம் வளிமண்டலம் எவ்வளவு வரைக்கும் பறந்திருக்கும்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே நான் தொடக்கத்துல சொல்லிடுறேன். 10,000 கிலோமீட்டர் வரை வளிமண்டலம் இருக்கு. சரியா? அடுத்தது 120 கிலோமீட்டர், அதாவது 10,000 கிலோமீட்டர் வரை உங்கள்கிட்ட வளிமண்டலம் இருக்கும். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து உங்களுடையது மாறல் மண்டலமாக இருக்கும். மாறல் மண்டலம் எத்தனை கிலோமீட்டர் வரை பிள்ளைகள் இருக்கும் சொன்னா சாரி அழிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் வரை இருக்கும். 8 தொடக்கம் 16 கிலோமீட்டர். இது 0ல இருந்து 16 கிலோமீட்டர். 0ன்றது புவியின் மேற்பரப்பில இருந்து 16 கிலோமீட்டர் வரை மாறல் மண்டலம் இருக்கும். 50 கிலோமீட்டர் வரை உங்கள்ட என்ன இருக்கும்? படைமண்டலம் இருக்கும். 16ல இருந்து 50 படைமண்டலம். 50ல இருந்து 80 கிலோமீட்டர் உங்கள்ட இடைமண்டலம் இருக்கும். அடுத்த 120 கிலோமீட்டர் வரை உங்கள்ட வெப்பமண்டலம் இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிறது தான் வளிமண்டலத்தின் மேல் எல்லை. அதாவது என்ன சொல்வார்கள்? 10,000 கிலோமீட்டர் வரைக்குமே வளிமண்டலம் பறந்து காணப்படும். சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல நீங்க பாருங்க 8 தொடக்கம் 16 அது என்ன மண்டலம்? என்ன மண்டலம் சொன்னார்கள் பிள்ளைகள்? சாரி, உங்களோட மாறன் மண்டலம். அடுத்ததா வர்றது 50 கிலோமீட்டர் வரை உங்களோட படைமண்டலம் இருக்கும் பிள்ளைகள். 50ல இருந்து 80 வரைக்கும் நீங்க இதை பாத்தீங்கன்னு சொன்னா இடைமண்டலம் இருக்கும். 80ல இருந்து 120 வரை என்ன இருக்கும் பிள்ளைகள்? உங்களோட வெப்பமண்டலம் இருக்கும். அப்ப உங்களுக்கு இப்படி ஒரு படம், எல்லாத்துக்குமே படமா கீறி வச்சேக்க வந்து புவியியல் பாடம் வந்து இலகுவாக ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். இப்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கான
எல்லா விதமான ஐடியாஸும் வந்து நான் உங்களுக்கு போக போக வகுப்புகளை சொல்லுவேன். எப்படி உலகப்படம் ஞாபகப்படுத்துறது, எப்படியான விஷயங்களை செய்யறதனூடாக இந்த புவியியல சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வது, நில உருவங்கள் எல்லாம் எப்படி ஞாபகப்படுத்துறது, தள்ள நில உருவத்தை எப்படி ஞாபகப்படுத்துறது, தலையீட்டு நில உருவத்தை எப்படி ஞாபகப்படுத்துறது, எங்களுடைய எரிமலை நில உருவங்கள் எப்படி படிக்கிறது, அதை சமயம் இந்த புறவிசை அகவிசைனா சும்மா மண்டையே பீக்குமே உங்களுக்கு யோசிக்கல. அப்படியெல்லாம் கணக்கா யோசிக்க தேவையில்லை. நாங்க சமரி பண்ணி தான் படிக்க போறோம். எப்படி சமரி சொன்னா 5 வருஷம் பாஸ் பேப்பர் எடுக்கிறோம், ஒவ்வொரு பாஸ் பேப்பர்லயும் வந்தது கடகரன் நோட் பண்றோம், ஒரே பார்வையில பாக்குறோம், கிளாஸ்ல டிஸ்கஷன் செய்கிறோம். அதன் ஊடாக நீங்க என்ன செய்றீங்க பிள்ளைகள், ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறீங்க, வார வருஷம் இந்த கேள்வி வரும்னு ஒரு கெஸ்ஸிங். அதுக்காண்டி மற்றதை படிக்காமட்டு போறீங்க, அதுகளும் தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் படிச்சு கொடுப்பேன். ஆனா இந்த வருஷம் வர போற அந்த கெஸ்ஸிங் பகுதியில வந்து அதிகூடிய கவனத்தை செலுத்த போறோம். ஏனென்றா இது வந்து தரம் 12, 13க்கான வகுப்பல், இது வந்து எக்ஸாம நோக்கிய கிளாஸ். அப்ப எக்ஸாம நோக்கி ஏக்கு மேல, அதாவது 75க்கு மேல இருக்கணும் கொண்ட புள்ளிகள், அதற்கேற்ற வகுப்புக்குரிய கருத்து வழிப்படுத்தல்களாகத்தான் பிள்ளைகள் இது அமைய போகுது. அப்ப நாங்க பார்த்த விஷயம் வந்து மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம். அடுத்த விஷயம் இதை நோட் பண்ணி நீங்க வந்து படத்தை வந்து கீறினீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சரியா? அடுத்தது இந்த வெப்பநிலையை பற்றி அடிக்கடி கேட்கிறது. மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம், 4 மண்டலத்திலேயும் மாறன் மண்டலத்தை வெப்பநிலை குறைவடைந்து செல்லும், திருப்பி படைமண்டலத்துல அதிகரிக்கும், இடைமண்டலத்துல குறைவடையும், வெப்பமண்டலத்துல அதிகரிக்கும். நான் நினைக்கிறேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்படி ஒரு சமரி போட்டு எத்தனை பேர் படிச்சீங்கன்னு சொன்னா எனக்கு தெரியல. எத்தனை பேர் படிச்சீங்க, சில படிச்ச பிள்ளைகளும் இருக்கும், தெரியாத பிள்ளைகளும் இருக்கும். தெரியாதவர்களுக்கான ஒரு அறிமுகமாகத்தான் இந்த கிளாஸ் தான் இதை சொல்றேன். சமரி எல்லாத்துக்கும் சமரி தான். சமரி ஒன்று நீங்களே போடைக்கு வந்து பிள்ளைகள் இன்னும் உங்களோட அடைவு மட்டத்தை வந்து கூட்டிக் கொள்ளலாம். இப்படி என்று சொன்னா ஞாபகப்படுத்துற வீதத்தை கூட்டலாம். சமரி போட எல்லாத்தையும் ஒவ்வொரு முதல்ல இந்த வாய்ச்சி கொண்டிருக்க தேவையில்லை. அப்ப பாத்தீங்கன்னா மாறல் மண்டலம் இப்போ வெப்பநிலை குறைவடையும், படைமண்டலம் வெப்பநிலை கூடும், இடைமண்டலம் குறையும், வெப்பமண்டலம் கூடும். மாறல் மண்டலத்தில் நீங்க உடனே ஞாபகம் வரும் என்னன்னு சொன்னா, மாறல் மண்டலம் வேண்டா பிள்ளைகள் மாறல் மண்டலம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு 1000 மீட்டர் தூரம் செல்ல செல்ல 6.4 பாகை சி வெப்பநிலை குறைவடையும். அப்ப வெப்பநலவு வீதம் இருக்குன்னு சொன்னாலே மாறல் மண்டலத்தின் வெப்பநிலை வந்து குறைவடையும். படைமண்டலம் என்றா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்காங்க, ஓசோன் படை இருக்கு. ஓசோன் படை என்றது பூமியை வந்து சூரியன்ல இருந்து வர கலியூதா நச்சுக்கதிர்கள்ல இருந்து பாதுகாக்கும். எனவே அந்த கதிர்கள் எல்லாம் ஓசோன் படை அகத்துறிஞ்சேக்க படைமண்டலத்துல கட்டாயமா வெப்பநிலை உயர்வாகத்தான் இருக்கும். இடைமண்டலத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், மிக தாழ்ந்த வெப்பநிலை நிலவர ஒரு பகுதி வந்து இடைமண்டலம். எனவே இடைமண்டலத்தின் வெப்பநிலை வந்து 80, 90 பாகை சி, மைனஸ்ல இருக்கு. மிக தாழ்ந்த வெப்பநிலை, நீராவியோ தூசோ முகில்களோ துணிக்கைகளோ எதுவுமே இல்லை, அதான் இடைமண்டலம். அடுத்த வெப்பமண்டலம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான், வெப்பமண்டலம் மிக கடும் வெப்பம், பேரலையே கிடக்கு. 1100 பாகை சி வெப்பநிலை வித்தியாசம் இருக்கும். என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னா, பகலுக்கும் இரவுக்கும் இடையில 1100 பாகை சி வெப்பநிலை இருக்குமா. பகலுக்கும் இரவுக்கும் இடையில வேறுபாடு 1100 பாகை சி வெப்பநிலை வித்தியாசம். சாதாரணமாக 1500 பாகை சி வரைக்கும் வெப்பநிலை இருக்கும். ஆனா பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் 1100. இதெல்லாம் MCQ கொஸ்டின். இந்த 1100 பாகை சி என்றது என்ன? பகலுக்கும் இரவுக்கும் வெப்பமண்டலத்துக்கு இடையிலான வெப்பநிலை வேறுபாடு. அப்ப இதெல்லாம் உங்களுடைய MCQ கொஸ்டின். சோ நீங்க இதுக்கு தயார்படுத்தணும். MCQ சில தெரியாம இருக்கிறான், பல்வேறு வினாக்கள் பகுதி ஒன்று பேப்பர்ல வர வினாக்களுக்கான ஒரு தயார்படுத்தலாக இருக்கு. அடுத்த இந்த மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம் இப்ப நான் போட்டு காட்டின இந்த அம்புக்குறி செட் வந்து ஒரு முறை பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. எப்படி என்று சொன்னா, 4 மண்டலங்களில் வெப்பநிலை வேறுபடுகின்ற விதத்தினை குறிப்பிடுகின்ற சொல்லி 5 விட தந்திருப்பான். 5 நீங்க சரியான விடையை செலக்ட் பண்ணணும். அதுல இப்படியான விடைகள்லாம் வந்திருக்கு. மாறன் மண்டலத்துல வெப்பநிலை குறைவடையும், படைமண்டலத்தில் அதிகரிக்கும், இடைமண்டலம் குறைவடையும், வெப்பமண்டலம் அதிகரிக்கும். அப்ப நீங்க சரி இந்த ஷார்ட் வந்து உங்களுக்கு ஞாபகமா மைண்ட்ல இருந்தால் இலகுவாக அந்த விடையை தெரிஞ்சு எடுத்துக்கொள்ளுவீங்க, எடுத்துக்கொண்டிருப்பார்கள் பழைய மாணவர்களும் கூட. ஆகவே இதுதான் படிக்கிறதுக்கான ஐடியாஸ். சரியா? அப்ப ஓகே, இப்ப நாங்க கேட்ட கேள்விக்கு வரும். இப்ப நாங்க பிள்ளைகள் எங்க நின்றோம்னு சொன்னா தான் எஸ் புவியியல் பேப்பர் என்ற கேள்வியில தான் நாங்க நிக்கிறோம். நாங்க கொஞ்சம் டீப்பா பார்த்து கொண்டு போறோம். என்ன கேட்ட கேள்விக்கு வந்து விடையளிச்சிட்டோம். விடை என்னென்று கேட்ட கேள்வி என்ன, உங்கள்கிட்ட வளிமண்டலம் வளிமண்டல தொகுதியில ஏதாவது 4 பண்புகளை குறிப்பிடண்டா. மாறன் மண்டலத்தின பண்பை குறிப்பிடலும், படைமண்டலத்தினரை குறிப்பிடலும், இடைமண்டலமும் அல்லது வெப்பமண்டலம், ஏதாவது 4 பண்புகள் மிக சரியான பண்புகளை குறிப்பிட்டா சரி. ஓகே, 6 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள், வளிமண்டலம் எவ்வாறு மனிதனை பாதிக்கின்றது. அப்ப வளிமண்டலம் வந்து எவ்வாறு மனிதனை பாதிக்கின்றது என்று சொல்லி அடுத்த கேள்வி கேட்கிறது. வளிமண்டலம் வந்து எவ்வாறு மனிதனை பாதிக்கின்றது. அப்ப வளிமண்டலம் எவ்வாறு மனிதனை பாதிக்கின்ற கேள்விய வடிவ விளங்கோடும். மனிதனால எவ்வாறு வளிமண்டலம் பாதிக்குது என்று கேள்வி கேட்ட கேள்வி
வளிமண்டலம் எவ்வாறு மனிதனை பாதிக்கின்றன, வளிமண்டலத்தினுடைய சில செயற்பாடுகள் எவ்வாறு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் என்றா உங்களுக்கு தெரியணும். வளிமண்டலம் தான் எல்லா விதமான வானிலை ஊடகங்கள் செயற்பாடுமே வளிமண்டலத்தில தாக்கம் தானே. குறிப்பாக மாறன் மண்டலத்தில தான் இந்த வானிலை மூலகங்களினுடைய செயற்பாடுகள் இடம்பெறும். அந்த அடிப்படையில பிள்ளை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வளிமண்டலம் எவ்வாறு மனிதனை பாதிக்கும் என்று சொன்னா, ஒன்று இந்த அதிகரித்த சூறாவளிகள், அதிகரித்த மழை வீழ்ச்சிகளை கொடுக்க வந்து மனிதன் அன்றாட வாழ்க்கை அது சம்பந்தமாக இப்படி பாதிப்படையும். ஒன்று அதிகரித்த மழை வீழ்ச்சி, அதிகரித்த காற்று, அடுத்து என்ன சொல்லலாம் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு, இவ்வாறு என்ன செய்யும் வளிமண்டலத்தினுடைய தாக்கங்கள் வந்து இருக்கும் பிள்ளை. வளிமண்டலத்தினுடைய தாக்கங்கள் எவ்வாறு மனிதனின் நடவடிக்கைகளை பாதிப்படைய செய்யும் என்று சொல்றது வந்து ஒன்று காலநிலை மாற்றங்களை ஏற்படுத்தும். காலநிலை மாற்றம் என்றது வந்து நான் நினைக்கிறேன் 13ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 13 ஒரு அழகு இருக்கு காலநிலை மாற்றம். அங்க எல்னினோ பத்தி படிச்சிருப்பீங்க, லாலினோ பத்தி படிச்சிருப்பீங்க. எல்னினோ என்று சொன்னது வெப்பநிலை அதிகரிக்கிறது, பசிபிக் சமுத்திரத்தின் வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது. அதை பற்றி நீங்க ஒரு பூரண விளக்கம் வந்து பெற்றிருப்பீங்க. இல்லை என்று சொன்னாலும் எதிர்வரப்போற வகுப்புகளை இன்னூடாகவும் நான் அந்த விளக்கங்களை தந்து கொள்வேன். லாலினோ என்று சொல்றது பிள்ளைகள் வெப்பநிலை வந்து குளிர்ச்சி அடைகிறது. அதான் லாலினோன்றது வெப்பநிலை வந்து குளிர்ச்சி அடைகிறது. அப்ப இவ்வாறு காலநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த காலநிலை மாற்றம் என்ற செயற்பாடு மனித வாழ்வில மனிதன் அன்றாட நடவடிக்கைகளை கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தும். வெப்பநிலை அதிகரித்தாலும் பாதிப்பு வரும், மழை வீழ்ச்சி அதிகரித்தாலும் பாதிப்பு ஏற்படும், காற்றுக்கள் புயல்கள் சூறாவளிகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு ஏற்படும். எனவே அவன் கேட்ட கேள்விக்கு வடிவ ஆன்சர் பண்ணணும் பிள்ளைகள். எப்படின்னா 3 உதாரணங்களுடன் விளக்குன்னு சொன்னா கட்டாயம் அந்த 3 உதாரணத்தை எதிர்பார்ப்பான். அப்ப நீங்க 3 உதாரணத்தையும் தலையங்கம் போட்டுட்டு முதலாவது நான் தலையங்கம் போட்டுட்டு விளக்கம், 2வது நான் தலையங்கம் போட்டு விளக்கம், 3வது நான் தலையங்கம் போட்டு விளக்கம் எழுதினாத்தான் அவன் தலையங்கத்துக்கு 1 மார்க்ஸ், விளக்கத்துக்கு 1 மார்க்ஸ். கணக்கெல்லாம் தேவையில்லை, மேக்சிமம் 3 வரி. நீங்க மூன்றை குறிப்பிட்டு 3 விளக்குகள்னா 3 பாயிண்ட்ஸை சொல்லணும். 3 பாயிண்ட்ஸ் சொல்லி போட்டு விளக்கத்தை கொடுக்க பிள்ளைகள் அந்த பாயிண்ட்ஸுக்கு 1 மார்க்ஸ், விளக்கத்துக்கு 1 மார்க்ஸ் தான். விளக்கம் கட்டாயம் ஒரு 3 வரி காணப்பில்லை. அதுக்கான தெரிஞ்சு போச்சு போட்டு கணக்கு எழுதி கொண்டிக்காதீங்க. எழுதிட்டு இருந்தா என்ன நடக்கும், மிச்சத்துக்கு நீங்க எழுத டைம் போயிட்டு இருக்கு. டைம் வந்து கன்சிடர் பண்ணித்தான் பேப்பர் செய்யும். சரியா? ஓகே. அப்ப இதுல ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு 3 பாயிண்ட்ஸுக்கும் சின்ன சின்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா சரி. அந்த விளக்கம் வந்து கொடுக்குற விளக்கம் வெள்ளினோன்றா நோவலா தெரியும். பசிபிக் சமுதிரத்தில் வெப்பநிலை அதிகரித்தல், அவன் அந்த பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்பான். அது இல்லாம எல்லினோ எனப்படுவது வந்து பிள்ளைகள் மழை வீழ்ச்சி குறைவடைதுன்னா அந்த விளக்கத்துக்கு பிள்ளைதானே பிள்ளைகள், அது எந்த விதத்தையும் பொருந்தாத விட. ஆகவே விளக்கத்துக்கு பிள்ளை போட்டுட்டு பாயிண்ட்ஸுக்கு மட்டும் சரியா போடுவான். இப்ப 6க்கு 3 மார்க்ஸ் தான் கிடைக்கும். 3 பாயிண்ட்ஸும் எழுதி 3 விளக்கங்களும் சரியாக எழுதி இருந்தால் உங்களுக்கு 6 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? ஓகே. அடுத்த கேள்வியை நாங்க பார்ப்போம்னா மனிதன் சாதகமற்ற நடவடிக்கைகளினால வளிமண்டல தொகுதி எவ்வாறு பாதிக்கப்படுகின்ற என்பதை 3 உதாரணங்கள் தந்து சுருக்கமாக விளக்குக. முதல் கேள்வியை பாருங்க பிள்ளைகள், எவ்வாறு மனிதனை பாதிக்கணும் 3 உதாரணங்களுடன் விளக்குக. 2 கேள்விக்கு வித்தியாசம் இருக்குண்டா. ஒன்று வந்து 3 உதாரணங்களுடன் விளக்குக என்று ஒரு கேள்வி கேட்டால் என்ன செய்யணும்னா 3 உதாரணங்களை நீங்க தலையங்கங்களை போட்டு கீழே விளக்கி கொண்டு போவீங்க. முதலாவது தலையங்கம் போடுவீங்க காலநிலை மாற்றி விளக்க, புயல்கள் மற்றும் சூறாவளி தலையங்கம் விளக்கு, அப்படி நீங்க எழுதலாம். ஆனா 2வது கேள்வி என்ன கேட்கிறீங்கன்னா 3 உதாரணங்களை தந்து சுருக்கமாக விளக்க வேண்டாம். முதல் நீங்க 3 பாயிண்ட்ஸையும் குறிப்பிடுங்க. ஓர்டர்ல 3 பாயிண்ட்ஸை குறிப்பிடுங்க. அதுக்கு பிறகு திருப்பி தலையங்க போட்டுட்டு விளக்கத்தை கொடுக்கணும். தலையங்கம் போட்டு விளக்கத்தை கொடுக்கணும்டா 3 பாயிண்ட்ஸ் தலையங்களை தனித்தனியாக கீழே போட்டு விளக்கணும். அப்ப இங்க நீங்க 3 எழுதினா 3 மார்க்ஸ் கிடைக்கும். தலையங்கம் போட்டு கீழே விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப எத்தனை மார்க்ஸ் மொத்தம் 6 மார்க்ஸ் வரும். பேப்பர் எடுத்துற முடலுக்கு ஏற்பதான் நீங்க எக்ஸாம் செய்யணும். எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி தான் படிக்கும். சரியா? அதுதான் எங்கள்ட ஐடியா. அப்ப எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி படிக்கல, எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி விட எழுதி பழக இல்லையோ, என்னதான் படிச்சு மண்டேக்க புவியல் 2 ஹைட்டையும் நீங்கள் கரைச்சு குடிச்சிருந்தாலும் உங்களால வந்து ஃபைனலைஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ள இயலாது. 3 குறிப்பிட்டு 3 விளக்கு என்று சொன்னா 3 நீங்க குறிப்பிடாம தனிய தலையங்கங்களை போட்டு விளக்கத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா மிச்சத்துக்கு அவனாங்க பாயிண்ட்ஸை கழிப்பான். 6க்கு 3 தான் கிடைக்கும். 3 முதல் குறிப்பிடணும், திருப்பி தலையங்கம் போட்டு 3க்கும் விளக்கத்தை கொடுக்கணும். கேட்ட கேள்விக்கு விடையளிக்கணும். 3 குறிப்பிட்டு 3 விளக்குக. சரி, இதான் எக்ஸாம் வியூவிலான கற்றல். இப்ப எடியூ வேர்ட்ல நாங்கள் உங்களுக்கு செய்கிற முதலாவது விடயம் வந்து எப்படி எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்துறது, முதல் பேப்பர் என்ன, பேப்பருக்கு எப்படி விடை எழுதுறது, எப்படி மார்க்கிங் ஸ்கீம்ல திருத்துறாங்க, இந்த முறைகளினூடான கற்றலாகத்தான் இது இருக்க போகுது. சரியா? ஓகே. அப்ப இன்றையுடைய கற்பித்தல்ல வந்து பிள்ளைகள் இவ்வளவு தான் எனக்கு இந்த டைமுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இனி வரப்போற பகுதிகளில் வந்து காலங்கள்ல வந்து நீங்க இணைந்து கொள்ளும் மாணவர்களுக்காக நாங்கள் பிறகு அதற்கு ஏற்றாற் போல உங்களோட விருப்பங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய, அதாவது உங்களோட விருப்பங்களை கேட்டு அதற்கு ஏற்றாற் போலதான் கிளாஸ் நடக்கும். ஓகே. இப்ப இந்த அளவுக்கும் நான் சொல்லிட்டேன்.
இனி உங்களோட சந்தேகங்களை கேட்கறதுக்கான டைம் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சாட் பாக்ஸ்ல கேட்கலும் இல்லைன்னா தனிப்பட்ட விதத்துல சொல்லி கேட்கலும். ஏன்னா டைம் கொஞ்சம் முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே தானே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அடிப்படையில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இப்ப கேட்டுக்கொள்ளலும் கேட்கலாம். சோ திஸ் இஸ் சார். ஓம் சொல்லுங்க பென். சார் என்ன கிளாஸ் முடிய ரெக்கார்டிங் கிடைக்குமா சார்? ஏண்டா கண்டிப்பாக கவரேஜ் ப்ராப்ளம். ஒவ்வொரு கிளாஸ் முடியவும் உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு குரூப்ல வந்து கிடைக்கும். அதாவது இனி வரப்போற இது இந்திய கிளாஸ் வந்து உங்களுக்கு இலவசமாக எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. இனி வரப்போற கிளாஸுக்கு வந்து அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு குரூப்ல போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி போல நீங்க குரூப்ல இணைஞ்சு கொண்டா பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் முடியவும் அதற்குரிய ரெக்கார்டிங்ஸ் வழங்கப்படும். அதே சமயம் ஒவ்வொரு கிளாஸுக்கு முதலும் அதற்குரிய கையேடுகள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே குரூப்ல பகிரப்படும். எக்ஸாம் பயப்படும். எக்ஸாமுக்கு முதல் நாள் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லப்படும் எக்ஸாம் நடக்கும் என்று சொல்லி அந்த டைம் எல்லாருக்கும் ஓகேயான ஒரு டைம்ல எக்ஸாம் பேப்பர் போடப்படும். செய்து போட்டு நீங்க என்ன செய்யணும்னா வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்துட்டு ஆன்சர் எனக்கு அனுப்பினா நான் உங்களுக்கு திருத்தி போடுவேன். ஏன்னா எவ்வளவுக்கு எழுதி பாக்குறீங்களோ அதுவும் உங்களோட பிராக்டிஸ் தான் பிள்ளைய. கட்டாயம் இல்லையா? ஆனா எழுதி பார்க்க வந்து என்ன செய்யும் திருத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஒவ்வொரு தட்ட பிள்ளைகளையும் தனிப்பட்ட முறையிலேயே நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட்ல அனுப்புவேன். சரியா? ஓகே. அப்ப ரெக்கார்டிங் கண்டிப்பா வழங்கப்படும். வேற என்ன டவுட் இருக்குது கேட்கலாம் பிள்ளைகள்? வேற என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம் சார். இந்த மேல ஸ்கீம் போட்டீங்களா? ஓண்டா சார் அதுக்கு வந்து நம்ம பொயின்ஸ்ல உள்ளதா பொயின்ஸ்ல விளக்கம் எழுதணும் தானே? இந்த கேள்விக்கு அப்புறம் கேட்குறீங்க. எத்தனாவது கேள்வி? இந்த 4வது 5வது. எஸ் வெயிட் அ மினிட். சாரி கேள்விக்கு 4வது கேள்வி. இது 3வது 4வது கேட்குறீங்களா? 3வது தானே? ஓ சார். 3வது கேள்விக்கு 3வது கேள்வியை பாருங்க. 3 உதாரணங்களுடன் விளக்குகள்னா முதல் 3 பாயிண்ட்ஸை நீங்க ரெடி மைண்ட்ல எடுத்துட்டு ஒவ்வொரு உதாரணமாக 3 பாயிண்ட்ஸையும் சொல்லி முதலாவது பாயிண்ட் சொல்லி ஒரு விளக்கம், அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்ச உதாரணத்தை போடுங்க. 2வது பாயிண்ட் சொல்றீங்க விளக்கம் சின்ன உதாரணம். 3வது பாயிண்ட் சொல்றீங்க விளக்கம் உதாரணம். இதுல வந்து விளக்கம் என்ன கணக்கு எழுதுற பிள்ளைகள் ஜஸ்ட் ஒரு 3 வரி காணும். ஏன்னா 1 மார்க்ஸ் தானே விளக்கத்துக்கு, கணக்க போட மாட்டேன். 3 பாயிண்ட்ஸுக்கு 3 மார்க்ஸ், விளக்கத்துக்கு 3 மார்க்ஸ். அதான் விஷயம். தெரிஞ்சு போச்சு போட்டு கணக்கு எழுதி கொண்டு வந்து டைம் போய். சரியா? ஓகே. அப்ப இதை விளக்குது. அடுத்த கேள்வியை பாருங்க. 3 உதாரணங்களை தந்து சுருக்கமாக விளக்குற கட்டாயம் முதலாவது ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும்னா 3 பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல குறிப்பிடுவோம். 3 குறிப்பிட்டுட்டு பிறகு ஒவ்வொன்றையும் தலையங்கங்கள் போட்டு விளக்கம் கொடுக்கணும். குறிப்பிட்டா 3 மார்க்ஸ், தலையங்கம் போட்டு விளக்கம் கொடுத்தா 3 மார்க்ஸ். எதிர்பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி விட எழுதுவோம். சரியா? உதாரணமாக நான் எப்பவுமே புயல் பேப்பரை நான் நிக்கிற வழியில பார்த்தா முதல் 3வது கேள்வி எப்பவும் 3 பாயிண்ட்ஸை விளக்கு கண்டுதான் வரும். 4வது கேள்வி 3 குறிப்பிட்டு 3 விளக்குக, அல்ல 3 உதாரணங்கள் தந்து விளக்குக. 3 பாயிண்ட்ஸை குறிப்பிடணும், பிறகு விளக்கத்தை கொடுப்போம். சரியா? ஓகே. வேற என்ன பெண் டவுட் கிளியராடா? சொல்றது விளங்காட்டி சொல்லுங்க. ஓகே. தென் அதர்ஸ் கேட்டுக்கொள்ள பிள்ளைகள். இது உங்களோட டைம், உங்களுக்கான டைம். நீங்க கேள்விகளை கேட்டுக்கொள்ள முடியும். டவுட் ஒண்ணும் இல்லையா வேற? பிள்ளைகள் படிப்பிச்சது விளங்கிச்சுதா? ஒரு சாட் பாக்ஸ் மெசேஜ் ஒன்று தந்தீங்கன்னா நல்ல. எங்களை வந்து நாங்கள் மேலும் ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் பிள்ளைகள். நாங்கள் இன்னும் ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கையாக பிள்ளைகள் இருக்கும். மற்றது இப்ப கிளாஸ்ல வந்து என்னென்ன விதங்கள்ல நாங்கள் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றதை நீங்க சொல்லணும். ஏன்னு சொன்னா உங்களுடைய பக்கத்துல இருந்து வார ஒவ்வொரு கருத்துக்களும் ஒபீனியன்ஸ் சொல்லுவாங்க. அதன் ஊடாகத்தான் பிள்ளைகள் நாங்கள் வந்து இன்னும் எங்கண்ட எடியூ வேர்ட்டில இருந்து எங்களோட ஜியோகிராபி கிளாஸை வந்து இன்னும் பலப்படுத்தி கொண்டு போக முடியும். அதற்கேற்ற உங்களோட சஜஷன்ஸையும் வந்து நீங்க தந்து கொள்ள முடியும். ஓகே. சாட் பாக்ஸ் அவளை கேட்க பயப்படுறார்கள் ஒரு தடவை இல்லைன்னு நம்புறேன். அப்படி பயம் என்று சொன்னா கட்டாயம் நீங்க சாட் பாக்ஸ் கேட்டுக்கொள்ளலாம். ஓகே.